வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் ராகி கம்பு கொழுக்கட்டை. தேவையான பொருட்கள்: ராகி 1 கப், கம்பு 1 கப், வெல்லம் 1/4 கப், தேங்காய் 1/2 கப், 1 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஏலக்காய். முதல்ல ஒரு கடாயில் நம்ம ராகி மாவையும் கேழ்வரகு மாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் விட வேண்டாம், சும்மாவே வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடியில் நல்லா தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாசனை வரும் இது வறுக்கும் போது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது உடனே ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லத்தை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள், அப்புறம் நெய், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெல்லத்தை தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சூடாக இருக்கும் போதே இந்த மாவில் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ரொம்ப கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். 1/4 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது அளவு ஃபுல்லாக ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும் லைட்டாக. இப்போ இதில் நம்ம கொழுக்கட்டை ஷேப் பிடிச்சிக்கலாம். இல்லை உருண்டையாக வேணுனாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இதை நல்லா பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஆவி வருது. இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையில் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மீதி பாதியை சேர்த்துடலாம். ஏன்னா முதல்ல இது வெந்ததுன்னா அடுத்து சேர்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எல்லா கொழுக்கட்டையும் தனித்தனியாக கிடைக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் ஒட்டிக்கும். அப்போ நீங்கள் எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல் பாதி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா அடுத்த பாதியை சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.